Good morning student. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன். ஆல்டிஹைட் கீட்டோன் ஜென்ரல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ முன்னாடி லெசன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் ஈத்தர் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் அதில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா? அதை அப்படியே இங்கே கொண்டு வரலாம். அந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸு இங்கே வந்து ப்ரிப்பரேஷனாக பார்க்குறோம், அவ்வளோதான் சார். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆல்டிஹைட் கீட்டோன் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் and catalytic dehydration of alcohol, oxidation and catalytic dehydrogenation. hydrogenation na hydrogen மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடிய, ஹைட்ரேஷன் வேறு ஹைட்ரஜனேஷன் வேறு சரியா? ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்ரு, ஹைட்ரஜனேஷன் ஹைட்ரஜன் மட்டும் சேர்த்தக்கூடியது. ஹைட்ரஜனேஷன் ஜெனரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அடிஷன். ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணக்கூடியது, ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ணக்கூடியது ரைட்டியா? ஸோ இங்கே கொடுத்துருக்காம வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் த ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால். முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்டிஹைடு கொடுக்கும் அப்படின்ட்டு. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் கிவ்ஸ் ஆல்டிஹைடு அண்ட் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் கிவ்ஸ் கீட்டோன். நம்ம முன்னாடி தெரிஞ்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இங்கே கொண்டு வரோம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு அது என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா சச்சஸ் அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட்டு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அடுத்து பிசிசி. இது ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க இல்லையா, 2 மார்க் 3 மார்க் கேட்டிருந்தாங்க இல்லையா? வாட் இஸ் பிசிசி ஹவ் த யூசஸ்ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? என்னது பைரிடினியம் குளோரோக்ரோமேட்டு, இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு இல்லையா, ஆர் யூஸ்டு இன் த ஃபார் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் யூஸிங் பிசிசி ஈல்ட் ஆல்டிஹைடு. ஸோ ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா பிசிசி யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈல்டு கிடையாது, ஆல்டிஹைடு மட்டும்தான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு என்ன சொல்கிறாங்க, அதர் ஆக்சிடைசிங் எக்ஸப்ட் பிசிசி விட்டு மீதி எல்லாமே ஆட் பண்ணி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்தர் ஆக்சிடைசிங் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டு கார்பாக்சிலிக் ஆசிட்டு. ஸோ பிசிசி தவிர மற்றதில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன் ஃபர்தர் என்ன ஒரு ஆக்சிடைஸ் ஆகிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட் கொடுத்துரும். நீ பிசிசி யூஸ் பண்ண அப்படின்னா ஆல்டிஹைட் மட்டும் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அந்த ரெஃபர் யூனிட் நம்பர் 11 முன்னாடி லெசனில் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வேப்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் பாஸ்டு ஓவர் ஹெவி மெட்டல் கேட்டலிஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஆல்கஹால் வந்து நல்லா ஹீட் பண்ணி வேப்பரு, அந்த வேப்பர் எங்கே போய் மெட்டல் கேட்டலிஸ்ட்டில் பாஸ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் கீட்டோன் கிடைக்குங்கிறாங்க. ஸோ இது என்ன மெட்டல் கேட்டலிஸ்ட் பார்த்தாலும் சச்சஸ் காப்பர் அண்டு சில்வர் ஆல்கஹால் கிவ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். இதுவுமே பார்த்தா 11th லெசன் யூஸ் ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தா ஓசோலைசிஸ் ஆஃப் ஆல்கீன். ஆல்கீன் நம்ம 11th படிச்சிருப்போம் ஓசோலைசிஸ். ஏன்னா அது இந்த ஓசோலைசிஸ் எங்கே சார் மேக்ஸிமம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது டபுள் பாண்டு ஆர் ட்ரிபிள் பாண்டில் இருக்கும். சரி டபுள் பாண்டாக இருந்ததுன்னா பாண்டு லீவ் ஆகும், ட்ரிபிள் பாண்டாக ஒரு பாண்டு அப்படியே வரும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசோலைஸ் ஆஃப் ஆல்கீன் ஆல்கைன் இருந்து எடுத்துக்கலாம். வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் இந்த 11th ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்களா? ரிடக்டிவ் ஓசோலைசிஸ் ஆஃப் ஆல்கின் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அது வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் எதை பொறுத்துனா நம்ம எடுத்துக்கிற ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆல்கின் ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் ஓசோன் ஆயிடு. முன்னாடியே சொல்லியிருப்போம் உங்களுக்கு, ஓசோன் டபுள் பாண்டு ஒரு ஊடு கட்டுறோம் ஓசோனில், அதை விட இந்த ஓசோன் அதிகமாக இருக்கும் உடஞ்சி போயிடும்னு நம்ம சொல்லியிருப்போம், ஷார்ட் ஃபார்ம் நடத்தியிருப்பேன், அதை பார்த்துக்குவோம். ஆல்கின் ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் ஓசோனாய்டு விச் இஸ் அண்ட் சப்ஸ்டியூட் கிளீவேஜ் வித் ஜிங்க் அண்டு வாட்டர். ஸோ ஆல்கின் இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாண்டு என்னன்னு பார்த்தோன்னா O3 ஆக்சிஜன் ஓசோன் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தா இந்த பாண்டு கிளீவ் ஆகிட்டு இந்த மாதிரி பில்டிங் மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் ரைட்டுங்களா? ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கோங்க, வீடு கட்டியாச்சு. பியூட்டின் 2 டபுள் பாண்டு இல்லையா, பியூட்டு 2 இன் அது ஓசோலைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, சைக்கிளிக் ஃபார்ம் வருது. ரிடக்டிவ் கிளீவேஜ் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன் சப்ஸ்டியூட் கிளீவேஜ் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ என்ன அது கிளீவ் பண்ணுறோம், இந்த போட்டிருக்காங்க இந்த மாதிரி கிளீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற ப்ராடக்ட் என்னது CH3 CHO, இந்த CH3 CHO, அப்போ 2 மோல் ஆஃப் ஆல்டிஹைடு கிடைக்குது, எத்தனை அஸ்டால்டிஹைடு கிடைக்குது. மீதி இந்த ஆக்சிஜன் எங்கே சார் போகுதுன்னு பார்த்தா ஜிங்க் கூட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக மாறுது சார், சரியா? ஜிங்க் ஆக்சைடு அதுக்கு இடையில் உருவாகக்கூடியது ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது ரிமூவ் ஆகிடுது அப்படிங்கிறாங்க ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 மெத்தில் அதாவது ஐசோபியூட்டலின் சொல்லலாம், இது ஐசோபியூட்டலின் சொல்லலாம் தானே? ஓகே சார், இதில் பாருங்கள் 2 மெத்தில் பியூட்டூயின். இங்கே நமக்கு அதே தான், இந்த டபுள் பாண்டில் என்ன பண்ணுறோம், இந்த டபுள் பாண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆக்சிஜன் ஊடு கட்டுறோம், ஆக்சிஜன் புரியுதுங்களா? இந்த பாண்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஓ போடுறோம், கீழே ஆக்சிஜன் பாண்டு. ஸோ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஜிங்க் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா என்னது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? CH3 CHO, இங்கே என்னது 2 CH இருக்குது டபுள் பாண்ட் வருது, அப்போ ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் நமக்கு கிடைக்குது, எத்தனை புரோப்பனோன் கிடைக்குது ரைட்டா? டெர்மினல் ஒலிஃபின் கிவ் த ஃபார்மால்டிஹைடு இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டு. ஸோ டெர்மினல் ஒலிஃபின் அப்படின்னா எங்கே இருக்கணும் உனக்கு
லாஸ்ட்டு கார்பன் வந்து டபுள் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ப்ரோப்பீன் பியூட்டின் இருக்குல்லையா அதில் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அதையும் பார்த்துட்டிங்களா? இப்போ ப்ரோப்பீன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரோப்பீன் இருக்கு இல்லையா, என்னது CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்பீன் எடுத்துட்டோமா? இப்போ அதே ஓசோலைசிஸ் O3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். எப்படி கிடைக்குன்னா இங்கே எழுத பாரு, CH3 பாண்ட் CH ஆக்சிஜன் CH2 ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன பண்ணலாம்? ரிடக்டிவ் கிளீவேஜ் இல்லையா, இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு CH3 CHO ப்ளஸ்ஸு CH3 CHO கிடச்சிச்சிங்களா? CHO அஸ்டாலிக் கிடச்சிருச்சு. ரிமைனிங் CH2O மட்டும்தான் இருக்கு இல்லையா, அந்த CH2O தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது HCHO ஃபார்மால்டிஹைடு. புரியுதுங்களா? மேலே கொடுத்துருவாங்க இல்லையா, டெர்மினல் அல்கீனாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபார்மால்டிஹைடு. ஒன் செகண்ட் பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்க. டெர்மினல் ஒலிஃபின் கிவ்ஸ் ஃபார்மால்டிஹைட் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு. ஸோ அப்போ கிடைச்சிடும். அடுத்து 1-பியூட்டீன், இதுக்கு வந்து அதே தான் கிடைக்கும். 1-பியூட்டீன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1-பியூட்டீன் அப்படின்னா CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 1 2 3 4 ஃபஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, 1-பியூட்டீன். இப்போ என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனும் இங்கே ஒரு ஆக்சிஜன் கிடைச்சுன்னா புரோப்பனைல் ப்ளஸ் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். அது ஐசோபியூட்டலீன் அப்படின்னா அதே தான், மேலே கொடுத்தாங்க அது ஐசோபியூட்டலீன் தான். ஐசோபியூட்டலீன் சரி, இது 5 மெம்பர் வருது இல்லையா, ஐசோபியூட்டல்னா இது ஐசோபியூட்டலின் வராது. இது 5 மெம்பர் கார்பன் நம்பர் 5 இருக்கு இல்லையா, வராது. ஸோ ஐசோபியூட்டலின் எப்படி வரும் உங்களுக்கு? CH3 பாண்ட் CH3 டபுள் பாண்ட் CH2 ஐசோபியூட்டலின். ரைட்டா? 1 2 3 4 கார்பன். இப்போ இதுவும் ஆல்டிஹைட் தான், இதுவும் ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகும், ஒரு அசிட்டோன் கிடைக்கும். ரைட்டா? இதேமாரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்டாக இருந்தால் கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளோ டியூஸ் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன். ஹைட்ரேஷன் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ரைட்டா? we have already learned in 11th standard that hydration of alkene in presence of 40% of dilute sulfuric acid and 1% of mercury sulfate give the corresponding aldehyde ketone. alkene double bond triple bond வருது இல்லையா, ஸோ இது அது என்னது? ஹைட்ராக்சைடு அயான் கோஸ் டு லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் கார்பன். ஸோ அந்த ஹைட்ராக்சைடு வாட்டர் எப்படி பிரிக்கலாம்? H+OH- பிரிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஹைட்ராக்சைடு குரூப் எங்கே சார் போகணுன்னு பார்த்தோம்னா, விச் சைடு கார்பன் வந்து லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், எந்த பக்கம் வந்து கார்பனில் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் தான் உனக்கு போகும் அப்படிங்கலாம். பட் ரெண்டு பக்கம் இதில் பார்த்து ரெண்டு பக்கம் சேமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பக்கம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், இங்கே OH போட்டுட்டாங்க. ஈனால் எப்படி இருந்ததுன்னா டபுள் பாண்ட் இருக்குது, ஈன் ஃபங்க்ஷன் OL இருக்கு இல்லையா, அதனால் ஈனால்னு கொடுக்குறாங்க. ஸோ இது ஐசோமெரிசம் ஆச்சு அப்படின்னா ஒரு CH குரூப் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு CH3 CHO எத்தனையெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன் அதர் தென் அஸ்டிலின். அஸ்டிலினை தவிர்த்து அதர் தென், முன்னே பார்த்து அஸ்டிலின் CH ட்ரிபிள் பாண்ட் CH அஸ்டிலின். இது அதர் தென் அஸ்டிலின்னா ப்ரொப்பைன் எடுத்துக்கலாம். ப்ரொப்பைன் 1 ப்ரொப்பைன் இது எடுத்துன்னா அதே மாதிரி தான் சார். இப்போ இதில் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான், ஹைட்ரஜன் கிடையாது. இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ என்ன கண்டிஷனு? எந்த கார்பன் வந்து லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த பக்கம் தான் ஹைட்ராக்சைடு குரூப் போகணும்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஹைட்ரஜனே கிடையாது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைட்ராக்சைடு கோஸ் டு கார்பன் பார்க்கும் போச்சு அப்படின்னா CH3 COH டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். இந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுவுமே என்னது? ஈனால் தான், இதுவுமே டபுள் பாண்ட் ஈன் ஆல் இருக்குது. ஐசோமெரிசம் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற OH எங்கே வந்துடும்? CH2க்கு வந்துடும். அப்போ டபுள் பாண்டு கீட்டோனாக கிடைக்குது, ப்ரோப்போனாக கிடைக்குது. ரைட்டா? அடுத்து பார்த்தா ஃப்ரம் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டு. ஸோ அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண பாருங்க.
from calcium salt or carboxylic acid. Calcium salt or carboxylic acid. Aldehyde and ketone may be prepared by aldehyde and ketone may be prepared by the tri-distillation of calcium salt or carboxylic acid. ஸோ இந்த கால்சியம் சால்ட்டோ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது சார். அதாவது கால்சியத்துக்கு வந்து வேலன்ஸ் 2வா. ஸோ இப்போ பார்த்தோன்னா கால்சியம் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு HCOOH ஃபார்மிக் ஆசிட்டு. அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH. ஸோ இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கால்சியம் ஆட் பண்ணால் அந்த கால்சியம் சால்ட்டோ கார்பாக்சிலிக் ஆசிட். ரைட்டா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஃபார்மிக் ஆசிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா, இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஏன்னா இது உங்களுக்கு கால்சியம் வந்து ஆட் ஆகிருக்கு. ரைட்டா. இப்போ ட்ரை டிஸ்டிலேஷன் இப்போ ஹீட் ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கால்சியம் கார்பன் வெளியே போகுது. இப்போ பாருங்கள் CaCO3 வந்துச்சா, CaCO3. ரிமைனிங் என்ன இருக்குது, HCOH. இப்போ மெத்தனைல் வந்து ப்ளஸ் கால்சியம் கார்பன் வெளியே போகுது. இதில் இந்த மாதிரி கால்சியம் சால்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால்சியம் கார்பன் ரிமூவ் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் சார். ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கால்சியம் மெத்தனேட் முடிஞ்சது. அது இதை பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் எத்தனேட்டு அடுத்து கால்சியம் மெத்தனேட் கால்சியம் ஃபார்மேட்டும் கால்சியம் மெத்தனேட் எடுத்துக்கிறாங்க. அசிட்டிக் ஆசிட்டும் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மோலார் கால்சியம் கார்பன் வெளியே போதா, CA இங்கே 2 CA, இங்கே CO2, இங்கே ஒரு O, இங்கே ஒரு CO3, இது ஒரு CO3 எடுத்துக்கலாமா. ரைட்டா. அப்படி இல்லைன்னா இங்கே கொஞ்சம் பார்த்துங்க, அதாவது CaCO3 ஒன்றா, இன்னொன்று பார்த்தோன்னா இந்த CaCO3 சரி CaCO3. ரைட்டா. இப்போ 2 மோலார் கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீது எனக்கு CH3, இங்கே CHO இருக்குது, இங்கே CH3 CHO இருக்குது. அப்போ 2CH3CHO எத்தனைல் ஃபார்ம் ஆகுது, கால்சியம் கார்பன் வெளியே போயிடுச்சு. ரைட்டா. அது சிமெட்ரிக்கல் கீட்டோன் 2 பக்கமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ட் ஃபார்மிக் ஆசிட் மீதி பார்த்தீங்கன்னா கால்சியம் எத்தனைட்டு கால்சியம் அசிட்டேட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது CH3COOCA CH இல்லையா. இப்போ இது கால்சியம் கார்பனேட் போவாங்க CaCO3 CaCO2 + 1 CO3 போயிடுச்சு அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் ப்ரோப்பனோன் ஃபார்ம் ஆகும். CH3COO CH3 கால்சியம் கார்பனேட் ட்ரை டிஸ்டிலேஷன். ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைடு. ஸோ ஆல்டிஹைடு இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் சார். ரோசமன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இதில் வந்து 1 மார்க் கேட்பாங்க, ஸ்டாண்டர்ட் 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ரோசமன் ரிடக்ஷன் ஆல்டிஹைடு கேன் பி ப்ரிப்பேர் பை த ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னல் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெல்லடியம் சப்போர்ட்டட் பேரியம் சல்ஃபேட்டு. பெல்லடியம் சப்போர்ட் பண்ணுறதுல இந்த பேரியம் சல்ஃபேட்டு சல்ஃபேட்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன் திஸ் ரியாக்ஷன் கால்டு ரோசமன் ரிடக்ஷன். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆசிட் குளோரைடு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கலாம், CH3COCl. அடிஷ்னல் ஹைட்ரஜன் கொடுத்துருக்க ஹைட்ரஜனேஷன் ஹைட்ரஜன் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி சார் எப்படி அப்படின்னா இந்த H2 இருக்குல்லையா, அதை எப்படி பண்ணலாம், ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். ஸோ HCl வெளியே போயிருமா, மீதி எனக்கு ஹைட்ரஜன் சேர்ந்துன்னா CH2 கிடைக்கும். ஸோ இது எப்படி சார் 1 மார்க் கேட்பான்னு பார்த்தோன்னா, இன் திஸ் ரியாக்ஷன் பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் அஸ் ஏ கேட்டலிட்டிக் பாய்சன் டு பெல்லடியம். ஸோ பேரியம் சல்ஃபேட் பார்த்தோம்னா எதுக்கு கேட்டலிட்டிக் பாய்சனாக இருக்குது, பெல்லடியத்துக்கு கேட்டலிட்டிக் பாய்சனாக இருக்குது. பெல்லடியம் அப்படின்னு கேட்டலிஸ்ட்டு அது வந்து ஆல்டிஹைடோடு நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் இது வந்து ஆட் பண்ணாமல் விட்டா ஏன்னா ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் ஆல்டிஹைட் கேன் நாட் பி ஃபர்தர் ரெடியூஸ் டு ரிடக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரிடக்ஷன் ஆகி ஆல்கலாக மாறாததுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்னது பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபார்மாலின் அண்ட் கீட்டோன் கேனாட் பி ப்ரிப்பேர் இன் திஸ் மெத்தடு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபார்மாலினும் கீட்டோனும் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இது 1 மார்க் கேட்கலாம். ஒன்று ரோசமன் ரிடக்ஷன் வந்து என்ன கேட்டலிஸ்ட்டு கேட்கலாம், இல்லை கேட்டலிட்டிக் பாய்சன் கேட்கலாம். அது ரோசமன் ரிடக்ஷனில் வந்து ஃபார்மாலிகையும் கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். அதை பார்த்துக்குவோம். ரைட்டா. அடுத்து ஸ்டீபன் ரியாக்ஷன். ஸ்டீபன் ரியாக்ஷன் பார்த்தோம்னா அதே தான் சார், ஹைட்ரஜனேஷனே தான் இங்கே. when alkyl cyanide are reduced using tin chloride and hydrochloride imine are formed. சரி, அல்கைல் சைன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் எதை வச்சு, டின் குளோரைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வச்சு
ரெடியூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்ம் ஆகுது? இமீன் ஃபார்ம் ஆகுது. விச் ஆன் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ் கரஸ்பாண்டிங் ஆல்டிகைடு. ஒன்றும் கிடையாது சார். இப்போ HCl இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுறோம். H2 ஆட் பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துடுது. சரி, அதாங்க CH3 பட் CH டபுள் பாண்ட் NHன்னு கொடுத்துறாங்க. ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா H3 விட்டுருக்காங்க, H2O எடுத்துக்கிட்டோம். H2O எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே ஆக்சிஜன், இங்கே ஒரு H2 வந்துடும், ரைட்டா? ஸோ அப்போ CH3 CH2 கிடச்சிருச்சு. மீதி என்னது? அமோனியா ஃபார்ம் ஆகுது, வெளியே வந்துருச்சு, ரைட்டா? இந்த H3O ப்ளஸ்ன்னு ஆல்ரெடி we know that உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா H ப்ளஸ் பான் H2O ஆசிட் ரிடக்ஷன் அப்படிங்களாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்களாம், ரைட்டா? இப்போ புரியுதுங்களா? ஸ்டீபன் ரியாக்ஷன். ஸோ இந்த நேமி ரியாக்ஷன் நீங்கள் எப்போ படித்தாலும் சரி, ஆர்கானிக் பொறுத்து மேக்ஸிமம் நேமி ரியாக்ஷன் எல்லாமே படிச்சுட்டு ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. சம்மளி உங்களுக்கு கேட்கலாம், ரைட்டு? அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைடு. செலக்ட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள் சம் காம்பவுண்டில் பார்த்தா டபுள் பாண்ட் இருக்கும், சயனைடு இருக்கும். அது எது ரியாக்டிவிட்டி எதோ அது மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டிவ் ரிடக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா. ஸோ அதுதான் டைபால் ஹெச்னு கொடுத்துருக்காங்க. டைபால், வாட் இஸ் டைபால் சார்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு தான் டைபால் ஹெச் அப்படிங்கிறது. செலக்டிவ் reduces to the alkyl cyanide to form imine which on hydrolysis gives aldehyde. ஏன்னா இமீன் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க, ஃபர்தர் என்னது உனக்கு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே இடத்துல ஹச், அடுத்து பார்த்தா ஹச் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல CH2 பாண்டு CH டபுள் பாண்டு NHன்னு கிடைக்கும். அதை ஹைட்ரலைஸ் பண்ணால் OH, இங்கே அமோனியா கிடைக்கும். நீங்கள் மேலே பார்த்தோம்னா அதே ரியாக்ஷன் தான் சரிங்க, வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் 2 இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் 4 இருக்குது, அவ்வளோதான் சார் டிஃப்ரெண்ட். இங்கே இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு ரியாக்ஷன் ஆகாது, சரியா? நைட்ரியில் ஈனேலம் மாறுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைடு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. சைடு செயின் ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் அண்ட் its derivative by a strong oxidizing agent such as potassium permanganate gives benzoic acid. டொலுவின் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைஸ் பண்ண பென்சோயிக் ஆசிட்டை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க சார். when chromyl chloride is used an oxidizing agent, chromyl chloride யூஸ் பண்ணலாம். Cr2Cl2 இருக்கு இல்லையா, ஆக்சிடைஸ் ஏஜென்ட், டொலுவின் gives பென்சால்டிகைடாக ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன் அஸ்டிக் அண்ட் குரோமிக் ஆக்சைடு can also be used in this reaction. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் வரும். ஸோ மெக்கானிசம் கொடுக்கல, நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு மெமரி பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிக்குது சார். அங்கே கொடுத்துருக்காங்க HOCrO2 HCl2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா ஃபார்ம் அந்த பென்சால்டிகைடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மட்டும் மெக்கானிசம் வரும், அது நமக்கு தேவை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் பை குரோமிக் ஆக்சைடு give benzylene diacetate which on hydrolysis is benzaldehyde. அதை ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க, மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, அதாவது வேர்ட்லேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இது வந்து ப்ராப்ளத்தில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி லெசனில் பார்த்தோம் இல்லையா, ஃபீனால் OH ரியாக்ட் வித் ஜிங்க் டெஸ்ட்டு போட்டால் என்ன கிடைக்கும்? பென்சின் கிடைக்கும். இது காம்பவுண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனில் கொடுத்து கிவ் பின்னு கொடுத்துருவாங்க சார், பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் சார். இது ஃபர்தர் ஆக்சிஸ் வச்சுன்னா பென்சைக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? COOH இந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி தான் சம்மி கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா பென்சீன்லேருந்து பென்சால்டிகைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இன் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஏ வேரியண்ட் ஆஃப் Friedel acylation reaction. In this method, the reaction of carbon monoxide and hydrochloric acid generate in intermediate which is react like formyl chloride. சரியா? அதில் எதுவுமே கொடுக்காம ஈகேஸ் மட்டும் கொடுத்துருச்சுக்காங்க, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பென்சீனு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, குப்ரஸ் குளோரைடு, அடுத்து அலுமினியம் குளோரைடு போட்டிங்கன்னா பென்சால்டிகைடு ஃபார்ம் ஆகுது. சரியா? அதுக்கு மேனுஃபேக்சர் பென்சால்டிகைடு ஃப்ரம் டொலுவின். மேனுஃபேக்சர் பென்சால்டிகைடு ஃப்ரம் டொலுவின்லேருந்து எப்படி சார் பென்சால்டிகைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். முன்னாடி லெசனையும் பார்த்தோம், அதே தான் சார் இங்கே முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது, இங்கே ப்ரிப்பரேஷனாக வரும், அவ்வளோதான். சைடு செயின் குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் give the benzyl chloride. குளோரினேஷன் ஆஃப் சைடு செயின் குளோரினேஷன், சைடு செயினுங்கிறது எங்கே பென்சின் இருக்கு அது தான் சொல்கிறாங்க. சைடு செயின் குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் gives benzyl chloride which on hydrolysis gives benzaldehyde. ஸோ H இருக்குது, என்ன மாதிரி உங்களுக்கு HCl வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகுது, CH2 Cl2ன்னு கிடைக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது. ஸோ இப்போ CH Cl2ன்னு நமக்கு கிடைக்குது, ரெண்டு HCl வெளியே போயிடுச்சுன்னா.
அடுத்து ஃபாலோ ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 2HCl இருக்குது இல்லையா, இது வெளியே போயிடுச்சுன்னா ஆல்டிகைடு பென்சால்டிகைடாக ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் a commercial method for the manufacture of benzaldehyde. ஓகேவா சார்? தேங்க்யூ.